இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அதிக மழை காரணமாக நெல் பயிர் மூழ்குவதற்கும் புகையான் தாக்குதல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புள்ளது. முறையான வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். விதைத்தல், உரமிடுதல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்ற பணிகளை ஒத்திவைக்கவும். அடுத்த சில நாட்களுக்கு அதிக மழை எதிர்பார்க்கப்படுவதால் தென்னையின் காய்ந்த மற்றும் முதிர்ந்த காய்களை பறித்துவிடவும், பழைய காய்ந்த மட்டைகளை அகற்றிவிடவும் முறையான வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். அதிக மழை காரணமாக வாழை மரங்கள் சாய்வதற்கான வாய்ப்புள்ளது. முறையான வடிகால் வசதியினை ஏற்படுத்த வேண்டும். காய்ந்த சருகுகளை அப்புறப்படுத்தவும். 5 மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு தார்விட்ட வாழை மரங்களுக்கும் முட்டுக்கால் வசதியினை ஏற்படுத்தவும். அடுத்த சில நாட்களுக்கு மழை எதிர்பார்க்கப்படுவதால் மானாவாரி மற்றும் இரவையில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பருத்திக்கு தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். உரம் வைத்தல், பூச்சி மருந்து தெளித்தல் போன்ற பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை தள்ளி வைக்கவும். கனமழை மற்றும் காற்று காரணமாக கொடி வகை பயிர்களில் பந்தல், கம்பி மற்றும் கால்கள் முறிந்துவிட வாய்ப்புள்ளது. பந்தல்களில் துருப்பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள் மற்றும் தூண்களை கண்டறிந்து சரி செய்யவும். போதுமான முட்டுகளை கொடுக்கவும். இடி மின்னலுடன் கூடிய கனமழை வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு வெளியே அனுப்புவதை தவிர்க்கவும். மின்கம்பம் மற்றும் மரத்தடி கட்டுவதை தவிர்த்து பாதுகாப்பாக கொட்டைகளில் கட்டி வைக்கவும். வைக்கோல் மற்றும் மக்காசோளம் போன்ற தீவன பொருட்களை நன்கு உலர வைத்து கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம்.